உங்களை யாரும் கவனிக்கலையா? கவலைப்படாதீங்க. யோசுவா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அந்நாளில் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இந்த இஸ்ரவேலர்கள் யார் தெரியுமா? விசுவாசம் இல்லாதவர்கள், முரட்டாட்டம் பண்ணினவர்கள், மோசேயை கல்லெறிய துணிந்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் யோசுவாவை கனப்படுத்தினாராம். உங்களையும் கனப்படுத்துவது கர்த்தர் தான். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கனப்படுத்துவார். யோர்தான் என்கிற தடையை மாற்றி கனப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் கனத்தை தடுக்கிறதோ, எது உங்கள் மேன்மையை தடுக்கிறதோ, அந்த மேன்மையை தடுக்கிற காரியங்களை விலக்கி போட்டு கர்த்தர் உங்கள் ஜனங்க கண்களுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார். விசுவாசிச்சிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.